ராஜா ராஜா முத்து ராஜா வருவார்கள் பெண்டுகளா முத்துராஜ மாமா எந்த மாமாடி பிரகாஷ் மாமா அழகுன்னா யாரு? நீ தாண்டி அழகு. ஒரு மானஸ்தர் இருந்தான் எங்க போயிட்டேன். மல்லாந்து படுத்திருந்து மாமா வருவதன மல்லாந்து படுத்திருந்து மல்லாந்து படுத்திருந்து மாமாவே மாடு மிதிச்சிருக்கேதில்ல மாங்காயில மாடு மிதிச்சிருக்கு. அருணிக்குட்டி பேரானூர் என்னடியாச்சு? என்னடி என்ன பண்ணுது உனக்கு? கூசுது. ஏன் பொது சொல்ல ரோஸ் பிசா நீ இன்னும் கைப்படாத ரோசா கை மட்டும் தான் படல. மற்றதெல்லாம் போட்டு உழப்பிட்டாங்க. மோகர கடையை பாரு. அகரமப்படுத்திருந்தேன் ஐத்தான ஆடு கடிச்சிருக்கேதில்ல ஆடு கடிச்சிருக்கு. அண்ணன் அவன் நடப்பேன் அச்சு வட்டம் போல இருப்பேன் அச்சு வட்டம் போல இருப்பேன் சின்ன என்ன இழுக்குது? உன்னை பார்த்தானே இழுக்குது வண்டியெல்லாம். ஏறுது இறங்குது. இறங்குதுன்னு சொல்லி ஏறுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் எங்க போட்டுக்கிட்டு ஏறுது? ஏண்டி உன்னை பார்த்தோன்னா அப்படி தாண்டி இருக்கு எங்களுக்கெல்லாம். அது சரி. உன்னை இந்த ஊர்லயே பார்த்தது இல்லையே, நீ எங்க இருந்த? அதுதானே இவ்வளவு நேரம் நான் இருக்கிறதுலாம் உங்க கண்ணுக்கு தெரியாது இல்ல? பொய் சொல்ற. நீ வெளியே வடநாட்டு பொண்ணு தானே? நீ தமிழ்நாட்டு பொண்ணுன்னா இந்த மாதிரி புடவை கட்ட தெரியாது. ஐயோ வடநாடும் இல்ல அதிரச நாடும் இல்ல. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிருக்காங்களா? லோக்கல் லோக்கல் லோக்கல்ல எல்லாம் உங்களை பார்த்தது இல்லையே. அட நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்காரப்பில்ல. அப்படியா? தெரியல தெரியல தெரியாத வரைக்கும் நல்லது. அப்படியே இருக்கட்டும். எங்க என் கம்பெனி ஒருத்தர் உனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கா? என்ன கம்பெனி இது? மன்னாரன் கம்பெனி. எந்த ஏரியாவில் வச்சிருக்கீங்க? பாரு வரும் பாருங்க ஆள் எப்படி வைப்பாங்க வருங்க. அடியே ஜில் ஜில் ஜிகர்தண்டா. நாங்கள் ரெண்டு பேரும் இன பிரியாத தொழில். எங்க போனாலும் ஒன்னா தான் போவோம். ஆத்துக்கு போனாலும் குளிக்க போனா ஒன்னா போவோம். ஒண்ணுக்கு போனா ஒன்னா போவோம். எது ஒண்ணுக்கு போனோம்னாலும் ஒன்னா. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளா போறீங்க. ஏதாவது ஆம்பளை பிள்ளை வந்து ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா நாங்க வேணா ஒத்தாசிக்கலாம். நீ வர்றதுதான் பிரச்சனையே. கல்யாண பிரச்சனை நிம்மதியா இருப்போம். நாங்க எங்க மேல அவ்வளவு நம்பிக்கையா? நாங்க கல்யாணம் பண்ணா கூட ரெண்டு பேரும் தனித்தனியா மாப்பிள்ளை கட்ட மாட்டோம். சண்டை வந்துடும் பிரிவு வந்துடும்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு புருஷனை தான் கட்டுவோம். எங்களுக்குள்ள சண்டையே வராது. நீ ஏன் எங்களை கட்டிக்கிறேன்னு வச்சுக்குவேன். ஆமா வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். என் வீட்டில் 3 நாள் இருக்கணும், அவள் வீட்டில் 3 நாள் இருக்கணும். இடப்பட்ட நாள் 1 நாள் இருக்கு. அது நீ குளுக்கோஸ் ஏற்றி ஆஸ்பத்திரியில் கிடக்கணும். அப்புறம் அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகணுமா இல்லையா? ஓ அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
என்ன நல்லா இருக்கியா? இல்லை ஏன் இல்லை? இல்லை. சரி, உன் புருஷங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? புருஷங்களான்னு நான் பண்ண வச்சாடு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பத்தினி தெய்வம். யார் நீ? வெளியில நின்று மானத்தை பார்த்து மழை பெய்யுன்னா பெய்யும் தொறன்னு. அப்புறம் எதுக்கு 10 பேரோட கம்மாயில குளிச்ச? இப்ப சொல்லாத. நீனு யாரு 10 பேரோட கம்மாயில்? நீன? நான் எங்க அவங்களோட குளிச்சேன்? அவங்க தான் என் கூட குளிச்சாங்க. அவங்க வேற குளிச்சுட்டு போறாங்க, நான் பாரு. நான் அதுக்கும் மொட்டை குண்டியோடையா குளிக்கிறது? நமக்கு அது பழகி போச்சுப்பா. நான் எப்போ குளிச்சாலும் அம்மனமாக தான் குளிப்பேன். பாத்ரூமில் குளிச்சேன் என்னாச்சு, அப்புறம் வேட்டியை கட்டிச்சா குளிப்பாங்க. நான் இது என்ன வெக்க உனக்கு? நான் மொட்டை குண்டியாக குளிக்கிறதில்ல உனக்கு. நான் கம்மாயில் குளித்தாலும் வீட்டில் குளித்தாலும் அம்மனமாக தான் குளிப்பேன். ஏன்னா பாவாடை ஏற்றி கட்டி குளித்தோம்னு வையேன், நல்லா சுத்தமாக தேய்க்க முடியாது. இப்போ எங்கிட்ட ஆள் வருதான்னு பார்க்கணும். அப்புறம் லேசாக அப்படி இறக்கிட்டு அப்புறம் உள்ள தேய்க்கணும். அப்புறம் உள்ள விடுது. என்னம்மா இதுக்கு லவக்குன்னு கழட்டி விட்டு தேங்காய் நார் எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு சரட்டுன்னு அப்படி நல்லா ஆகாது. பழன்னு செவப்பாக வரலாம், தர்பூசணி மாதிரி. தெரியுமா? இப்படி கொடுத்து தான் சேப்பா இருக்கியாக்கும் நீனு. அதை விடு. ஏன்டி இவ்வளோ வருத்தப்படுற? என்ன பிரச்சனை உனக்கு? பெண்ணா பிறந்ததே பெரும்பாவம். ஏன் அப்படி சொல்ற? மண்ணா பிறந்திருந்தா கூட 4 பேர் போட்டு பிணைஞ்சிருப்பாங்க. ஏதா மம்பானை செய்ய பெண்ணா பிறந்து என்ன பிரயோசனம்? ஏன் அப்படி நீ சொல்ற? நீ ஏன் அப்படி வெறுத்து போய் பேசுற? என்ன காரணம்? இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை அந்த கவலையே இல்லை. ஏன் எங்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டாலும் ஓடி போய் பிழைச்சிக்கிறாங்க. நம்ம அப்படியா? 5 வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. அம்மனை குண்டியா கூட தெரியலாம், குழந்தை தானே கண்டுக்க மாட்டாங்க. ஆமா. ஒரு 6-7 வயசு ஆகுது வையன், ரொம்ப பெட்டி கோட்டுன்னு ஒன்று தச்சு மாட்டி விடுவாங்க. போட்ட கலை தான் மேலே காட்டிக்கிட்டு அலையாத, இந்த பண்ணினை போட்டுக்கன்னு போட்டு விடுவேன். 12 வயசு ஆச்சு, வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அங்கே போகாத, இங்கே வராது, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, மைத்த போடுங்க. பெரிய நம்மள ஆமாடிங்கிறேன். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? 12 வயசுக்கு மேலே நம்ம பெரிய மனுஷன் ஆகும்ல. பெரிய மனுஷன்? ஆமா, பெரிய மனுஷாவும். நாங்க பெரிய மனுஷன்லாம் ஆறு இருக்கட்டும், நீ எப்படி வயசுக்கு வந்த அதை சொல்லு. அந்த கன்றாவியை ஏண்டி கேட்குற? ஏன்? அது கொடூரமான சமாச்சாரம். கொடூரம்? வயசுக்கு ஒரு நல்ல விஷயம் தானடி. உங்களுக்கு தான் அது நல்லது, எனக்கு ரொம்ப கொடூரமான சமாச்சாரம். நான் வயசுக்கு வந்த கதையை கேட்டீங்கன்னா பெரிய வேதனை. என்ன சொல்ற? வயசுக்கு வர்றதுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். வீட்டில் இருக்கும்போது ஆகலாம், விளையாண்டு இருக்கும்போது ஆகலாம், பள்ளிக்கூடம் போகும்போது ஆகலாம். அது என்ன நாளைக்கு வரேன் நீ தந்தி கொடுத்துட்டு வரப்போது திடுது புண்ணு தான் வரும். இந்த சிரிக்கு சிரிக்கி சறுக்கு விளையாடும்போது தான் சடங்கானே. அது எப்படி சறுக்கு விளையாடும் போது சடங்காகுவாங்க? நீ மதுரை இருக்கியா? அங்க ராசாசி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் போனதில்ல. தமுக்க மைதானத்து பக்கத்துல சூப்பரா இருக்கு. இப்ப நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். போயிருக்கியா? நான் எவ்வளவு பேரை கூட்டு போயிருக்கேன் தெரியுமா? அங்க எதுக்கு போனாக்க? சின்ன பிள்ளையில சுத்தி காட்டுறதுக்குதா. நான் சின்ன பிள்ளையா இருக்கல, அதை யாருமே கவனிக்காம விட்டாங்க பூங்காவை. என்னடி சொல்ல? மாநகராட்சி பூங்கா தானே, பூரா மழை பெஞ்சு துரு பிடிச்சி போய் இந்த உட்காந்து சறுக்குவோம்ல தகுடு, நல்லா இருக்குமே. அதுல நடுப்புறம் 2 இன்ச்சுக்கு பேந்து இப்படி தூக்கிட்டு இருந்திருக்கு நல்லா பிளேடு கணக்கா. நான் ஒரு கிறுக்கு முண்டா அன்னைக்கு நான் அரப்பாவோட கட்டி போயிருந்தேன். சட்டியும் போடல. சட்டி போடாம இருக்கலாமா பொம்பளை பிள்ளை? அது நான் எப்பவுமே போட மாட்டேப்பா. ஏன்? அது போட்டா ஒரு மாதிரி எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி வரும். பார்த்துக்க, குப்புன்னு அடைச்சிக்கிட்டு மயக்கம் வர மாதிரி இருக்கும். கலட்டி விட்டா ஃப்ரீயா ஆக்கிடுவேன். பின்னாடி ஏணி வழியா ஏறி போய் இப்படி காலை அகட்டி உட்காந்து இப்படி சறுக்கு நல்ல அடிப்பாவாடை சுருண்டு முதுகுக்கு எரிக்கிருச்சு. சரி. மும்பாவாடை காத்து கடிச்சு மூஞ்சியை மூடிடுச்சு. தகுடு பேர்ந்துருந்தது நான் பார்க்கல. அப்புறம் சட்டி வேற போடலையா, அப்படியே கிருண்டு வந்தேன்ல. அத்தே என்னடியாச்சு? மீன் தூண்டு முள்ள மாட்டின மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிருட்டுன்னு இது வரைக்கும் 2 மாங்காய் பிளந்த மாதிரி பிளந்து வச்சு ரத்தம் ஆடத்த மாதிரி ஓடுது. நானும் 4 சாக்கு 3 சமக்காலமெல்லாம் வச்சு அடைச்சு பார்த்து நிற்கல. அப்புறம் வீட்டில் போய் சொல்ல முடியுமா? கைகால் கிழிஞ்சா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சா கூட சொல்லலாம். சரி சொல்லாம மூடி வச்சிடலாம்னு நினைச்சா தகுடு துருப்பிடிச்ச தகுடு. செப்டிக் ஆச்சுன்னா சலம் பிடிச்சிக்கிறோம். அப்புறம் அமுக்கி எடுப்பாங்க புரட்டு. அதுக்கு பயந்துக்கிட்டேன் விறுவிறுன்னு பக்கத்தில் தான் பெரிய ஆஸ்பத்திரி ஓடுனேன். டாக்டர் பெரிய டாக்டர் உட்காந்துருந்தாங்க. சார் வணக்கம் அப்படின்னு. வாத்தா என்ன செய்து உனக்கு அப்படின்னாரு. இங்கே பாருங்க சார் தூக்கி காமிச்சல விழுந்தாம் பாரு டாக்டர் மட்ட மிளகா கீழே பல்ல கட்டிக்கிட்டு இழுக்குது டாக்டருக்கு. என்னடா கருமம், நமக்கு வைத்தியம் பார்க்க வந்தா இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா இருக்கு. தேடுறேன் ஆஸ்பத்திரியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஐயோ, அப்ப என்ன பண்ண? மயக்கம் தெளியணுமே, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு மட்டும் மூத்திரத்தை பெஞ்சு மூஞ்சில சலப்பு ருக்குன்னு எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதையும் கேட்டான் பாரு என்ன என்னம்மா இப்படி அப்படின்னா.
சார் இந்த மாதிரி சறுக்கு விளையாடும்போது டேமேஜ் ஆயிடுச்சு, நான் கட்டி கொடுக்காத பிள்ளை, நாளைக்கு வாரம் சந்தேகப்பட்டு குத்தி குத்தி காமிச்சு எதுல குத்தி காமிச்சு பேசுவேன், நீங்க ஒரு 2 தையலை போட்டு விடுங்க சார்னு. அவன் முதல்ல டெய்லர் அந்த டாக்டர் ஆயிருப்பான் போல. எப்படி சொல்றா? தைக்கிறேன் அளவு கொடுன்னு கேட்டேன். நான் ஜாக்கெட் தைக்க உடனே அளவு கொடுக்கறது இருக்கிறது ஒன்று, நீ கூட இருந்தா கூட உன் அளவை காமிச்சு வாய மூடு இந்த அளவுக்கு தைங்கன்னு சொல்லி. ஏய் நீயும் இல்லையா சார் எனக்கு அளவு தெரியல, நீங்கள் உங்கள் சம்சாரத்தை அளவுக்கு வச்சு தைங்கன்னு. ஏன் அப்படி சொன்ன? அதுனாவே அடிக்கடி பார்த்து போகணும் தானே அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான் பாரு டாக்டர், என்ன ஏன் முண்டாட்டி அளவுக்கு தைக்கிறோம்னா இன்னும் 8 இன்ச்சு கிழிச்சுதான் விடணும் பரவாயில்லையா. அக்கால் அது தார்பாய் போல இருக்கு, நம்ம போய் சோத்து பசையை தடவை ஒட்டிக்கிறலான்ட்டு ஒடியாந்தே. இப்போ நம்ம செட்டியார் கடையில் 5 ரூபாய்க்கு ஒரு டியூப் கொடுத்தாங்கடி, அதுனா பெவி குயிக்கா பெவி குயிக். அது என்னடி அத்தா பேப்படியா பிடிக்குது, ஏன்டி எப்படி அளவு தெரியாமல் இப்படி வச்சு பிதுக்கி விட்டுட்டு மொத்தமாக லாக் ஆகிக்கிறச்சு. அடி போடுங்க, அந்த ஆள் கடையில் வாங்குற ஊக்கே குத்த மாட்டேங்குது, இப்போ இதுதான் ஒட்டிக்க போகுது. இது நீ வேற கம்பெனியாக இருந்திருக்கும் போல. சரி இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லு. அண்ணன் கத்தி வச்சிருக்கு மறுபடியும் இருந்தா சரி. எங்கேயோ காட்டுக்கு போறீங்களாமே? திணைக்காடு காவலுக்கு பெருமே. நானும் வர்றேப்பா. ஏண்டி? நான் திணைக்காடு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னடி சொல்ற? நான் போனது பூராமே ஆராஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். ரூம் போட முடியானே? வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 கேட்குறாங்க, நான் ஏசினா 4500 கேட்குறேன். நமக்கு தான் இருக்குது அசோக் பவன்லாச்சு 300 400 நீ போக பாத்ரூமில் செய்கிற மனுஷன், நமக்கு அது சரியா வருமா? நமக்கெல்லாம் ரசனையோட. என்ன ராணி? ஏய் என்ன ராணின்னு ஏன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா அந்த நீ அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? வாயை கிழித்து விடுவேன். மம்மி. அம்மா. அம்மா அம்மா நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. 100 வயசுக்கு நல்லா இரு, உடல் ஆரோக்கியத்தோட, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, யாரோ பெரிய பேரழகி வரப்போறா அப்படி இப்படின்னு சொன்ன, நீ மட்டும் வந்திருக்க? பேரழகி நீங்க அப்ப என்ன என்னை அழகின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? உலகமே ஒன்னேதான் அழகின்னு சொல்லுது, அப்புறம் என்ன அதெல்லாம் என்ன, அதுல எந்த மாற்றம் இல்ல. அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கீங்க நீங்க. சரி, உங்களை விட நீங்களுமா அந்த பேரழகி இருப்பாளாமே, அவ எங்க? இங்கதான் தெரிஞ்ச எவ்வளவு நேரம். அவளுக்கு பிடிச்ச பேரா சொல்லி கூப்பிடுறேன், அப்பதான் வருவா. ஏய் மல்லிகா, நீ எங்க நிக்கிற? ஏ மல்லிகா, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அழுது அழுது மூச்சு நிற்கிற மாதிரி வருது. நம்ம என்ன போறது சின்ன விஷயத்துக்கு, சின்ன காரியத்துக்காக போறோம். பெரிய காரியம்னா நம்பிராஜனை செத்தா உணாரு. அதானே, எல்லாம் உயிரோட தான் இருக்காரு. பெரிய காரியம்ல, காரியம்னா காவலுக்கு போறது பெரிய விஷயம், அதுதான் பெரிய காரியம். நான் உங்களை பார்த்தனே ஆச்சரியத்துல. நீங்க நான் இந்த டொம் அடிக்கிற வேலை அது எப்படி அசைவெல்லாம் அப்படியே சரியா செய்யறாள் ஐயா. கேதகார வீட்டுக்கு போயிருப்பா போல. பள்ளியாக எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரி காரைக்குடி சாரதி திலகவதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் ஆடை அணிக்கிறார்கள். ஹார்மோனிய கலையரசு அன்பு தம்பி சுரேஷ்குமார் அவர்களுக்கு ஆடை அணிக்கப்படுகிறது. மிருதங்க வித்வான் பிரகாஷ் அவர்களுக்கு மலர் மாலையும் கதராடை அணிவித்துட்டு இருக்கின்றார்கள். அதை கவனிக்கல. ஆல்ரவுண்டர் அன்பனார் முத்துராஜ் அண்ணார் அவர்களுக்கு மலர் மாலையும் கதராடையும் அணிவிக்கின்றார்கள். தாளம் தர்மலிங்கம் அவர்களுக்கு ஆடையும் மாலையும் அணிவித்து பெருமை சேர்க்கப்படுகிறது.
நாட்டிய பேரொழி பகுதியை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்களுக்கு இங்கே ஆடி அணிவித்து மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இங்கு பவனம் நடிக்கும் அருமை சகோதரர் நாடக அமைப்பாளரும் எங்களது ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தியும் மாலை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் மலர் மாலையும் கதிராடி அணிவித்து கௌரவித்த நம்ம கிராமத்தார்களுக்கு மனமாதண்டை தெரிவித்துக் கொண்டு இங்கே யூடியூப் சேனல் ஐயப்பன் அவர்களுக்கு மலமாலையும் ஆடியும் அணிவிக்கிறார்கள். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே பயம். ஏன் திடீர்னு அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அப்படி பயந்துக்கிட்டே வந்தேன். அப்புறம் நீங்க 2 பேர் வர்றீங்கன்னு சொன்னா எனக்கு தைரியம் உண்டாயிருச்சு. ஏன்னா எது வந்தாலும் எனக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் தானே போவீங்க. உங்களுக்கு பின்னாடி தானே நாங்க தான் டெஸ்ட் பாக்குறேன். எலி முதல்ல நீ போவ, அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வரும், அதுக்கப்புறம் தானே நானு. அதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வந்தாச்சு. சரிமா, இப்ப இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படிமா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏய் கவனிச்சியா? கவனிச்சேன். சந்தோஷம் எதை கவனிச்சேன். அப்படியா? எனக்கு சந்தோஷம், இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சி. 2 ஒண்ணுதான். 2 ஒண்ணுதான். ஆனா சைஸும் கலர் வித்தியாசப்படும். எவ்வளவு நாளைக்கு அது இருக்க வரைக்கும்? சரி, உனக்கு எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. இது மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா நேரம் காரைக்குடியில் 1000 ஜன்னல் வீட்டை விலைக்கு பேசியிருந்திருப்பேன். கிரிக்கி மதுரையில் ஜம் ஜம்னு ஒரு ஜவுளி கடை இருக்கு. ஜவுளி கடை ஆமாடி. இங்க வர என்ன மதுரையில இருந்து இப்படி இருக்கா நீ? நான் இருக்கும்போது ஜம் ஜம்னு இவளுக்கு மாதிரி நீ சொல்ற ஸ்வீட் கடை. நீ அங்க போனீங்கன்னா இது மாதிரியே நீ வாங்கலாம். கடையா இருக்கு, ஜம் ஜம்னு வாங்கலாம். இவளுக்கு பொழைக்க தெரியல. இவளுக்கு மாதிரி இருந்தா தானே சொன்னேன். தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி திருற. இதெல்லாம் தங்கம்மா, கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபாய்க்கு கூட வாங்கிக்க மாட்டாங்க. ஐயோ, இதை சொல்லல, நான் சொல்ல தங்கம் இங்க இருக்கு. இங்க இருக்கு, அதுவும் தங்கம் இல்லடி. ஐயோ, நீங்க இடுப்புல கட்டி இருக்க சொல்றீங்க. ஆமா, அது கீழே ஒட்டி இருக்கிற சொல்றேன். ஒட்டியா இருக்க சொல்லலையா? ஐயோ என்னமோ சொல்றேன். 24 கேரட் போகும். ஐயோ அவ்வளவா? முட்டைக்கோஸ் போகும். இவங்க ஒப்பனா அடிக்கடி ஞாபகப்படுத்திக்க. நான் சொல்றது 24 கேரட் சொக்க தங்கம். சொக்க தங்கம், சுத்தமான தங்கம். சொக்க தங்கம் உழைக்க தெரியல. செய்கூலி உண்டு, சேதாரம் கிடையாது. காசை குமிக்கலாம். எப்படி அதனால அந்த இடத்த பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? எழில குயிலே எலமல வெயிலே எழில குயிலே எலமல வெயிலே அருள் பாடு அன்னமே ஒயிலே மனத வாழ குருமே சுமாரே ஒன்றே மாமனாரே பச்சரிசி செது போலே பாட்டு படிச்சு ராசா பாட்டு படிச்சு ராசா ஆன குயிலே விளையாடும் மயிலே பேனை எடுத்து கட்டு பாடும் குயிலே Hey!
ஏப்பா தரமணியா போட்டோ எடுத்துட்டியா முன்னாடி பொம்பளையா நீனு சிரிச்ச முகமா இருக்கு. ஏய் என்னடி இத்தனை ஆம்பளை இருக்கா உங்களுக்கு நடுவுல போய் உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஏய் நீ போய் எடுத்து ஓட்டிக்கடி என்ன எதுக்கு சொல்லி இங்க யாரு 8 ரூபாய்க்கு 4 காப்பி கொடுக்குறாங்கன்னா 2 ஆதார் அட்டையில் ஓட்டலாம் 2 ரேஷன் கார்டில் ஓட்டலாம். ஒட்டிக்கடி திரி கோதுமை 50 கிலோ கொடுப்பாங்க அந்த கட்டையை பார்த்தா. நோட்டீஸுக்கு பிளாக்கு கொடுத்துடலாம் அதை. ஆனால் யாரு டேன்ஷனே அவங்க கண்டுபிடிக்க முடியாது. சரி விடு, நான் நல்ல வச்சு தான் நினைக்கிறேன். அம்மா எங்க அந்த பக்கம் இருக்காங்களா? காணாமன்னு கேட்டேன். ஏண்டி எல்லாம் பொம்பளை சி இப்படியா பண்றது? ஏன் நல்லா தான் இருந்துச்சு, அதான் போட்டா. ஏய் என்ன நல்லா இருந்துச்சு இதுல வேற ஆதார் கார்டுல ரேஷன் கார்டுல கொடுக்குறியா? கிறுக்கி இதுல கொடுக்கலாம் பிளான்ல இருக்கேன். ஏய் ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னம்மா? கட்டுன புருஷனா இருந்தா கூட கூப்பிடுறாருன்னு வச்சுக்கவே, இப்ப நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி, ஒரு பேச்சுக்கு இப்ப நான் உன்னை கூப்பிடுறேன். வாடி. என்னம்மா? ஆமா இப்படி ஆமாடி இப்படித்தான் போறதாக்க. அப்படி போகக்கூடாது கிறுக்கி. ஏன் அலையிற? அப்புறம் எப்படி? இப்ப நான் கூப்பிடுறேன். ஏய் இங்க வாயே. பிள்ளைங்க முடிச்சிருக்காங்க. ஐயோ பெரியவன் முடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் இங்கே 1/2 மணி நேரம் ஆச்சு. ஐயோ அவன் செல்ல நோண்டிட்டு இருக்கான். போர்வைக்குள்ள படுத்துக்கிறேன். அப்படி பிகு பண்ணணும், அப்பதான் அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்பதான் மூடு வரும். முண்டை ஏய், கூப்பிட்ட உடனே எல்லாம் சொல்லி ரெடி பண்ணி தட்டி கொடுத்து இந்த போனோம்னா அந்த ஆளு திருச்சி ஓடிடுவாரு. உண்மைதாம்மா. காய்ச்சப்பட்ட பாலுக்குத்தான் சுவை அதிகம். ஓஹோ, கூச்சப்படுற பொண்ணுகிட்ட தான் சுகம் அதிகம்னா. எப்படி இப்படி எல்லாம் உனக்கு கிழக்கலையா புரியுது? பரவாயில்ல, அந்த சரட்டு வா. இங்க வந்து தெரியுது எங்குருவி கூட்ட கூட்டமாக வருகிறது. Ayalo. தெரிச்சா பொம்பளையா நீ? கீழே குனிஞ்சு பாரு முதல்ல. இங்க என்னதான் பாக்குறது? ஏய் கீழே பாரு. வாங்க ஆளுக்கு ஒரு விளையாட்டு. முக்கரையா பாருங்களேன். உனக்கு கீழே பாரு. உனக்கு ஆமா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி எல்லாம் இல்ல. கீழே குனிஞ்சு பாரு. இருமாடையா நான் கீழே குனிஞ்சு பார்க்கணும். கீழே குனிஞ்சு பாரு. கருமத்துல எதை மூடணுமோ அதை மூடாம இதை மூடிக்கிட்டு திரியிற. முகத்தை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத சொல்லுவாங்க. முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருக்குன்னு அடையாளம் தெரியாது. அத்தாடி என்ன அறிவு. நம்ம என்ன நம்பர் பிளேட் அதவங்க விட்டுருக்கான். DN 63 DN 55. கொரோனா நேரத்தில் வண்டி ஓட்ட தப்பா போச்சு. நம்பர் பிளேட்டா ஞாபகம் ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா ஆடிக்கலாம் பாடிக்கலாம் விளையாட்டு தினமா இருந்திருக்கலாம். இந்த விளையாட்டு தனத்தை இதோட விட்டுறணும். இனிமேல் தான் விவரமா இருக்கணும். அதுலயும் ரொம்ப ரொம்ப வினயமா இருக்கணும். உனக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? அப்படியே ஒரு மாதிரியா முடிச்சிருக்க. வினயமா? இது அவங்க கரூர் பக்கம்ல வினயமா? 2 பேரும் நாங்கள் கருவுக்காரையும் சூத்துவாது தெரியாதவங்க. அது உண்மைதான். அதை ஒத்துக்கிறேன், மனதளவில் ஒத்துக்கிறேன். ஏண்டி ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு வர்றாரு நாரதர். டர்ரு புருன்னு மொச்ச பேர் இல்லடி, பக்கத்தூர்கள் அப்படிதான் வர்றாராம் பைக்ல. பயங்கரமா பாடுவாராம். ஐயோ பயங்கரமான இதா எது? அது இல்ல, அதான் ஞானமா பாடுவாராம். அதை விட எதை விடணும்? அந்த விஷயத்தை விட பயங்கரமா பேசுவாராம். ஐயோ மொத்தம் அப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தை வச்சு அதை விட எதையும் விடணும். ஆளு பார்க்க பயங்கரமா. அது இவரு இல்ல, அவர் இன்னொருத்தர், வேற ஒருத்தர். அவரு நல்லவர். நல்லா அவர் தான் கரும்புளி சம்பளிலாம் அங்கே தருவாரு. அது அவரு இல்ல. அதனால எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி வாயை கொண்டே காது வரைக்கும் வச்சுட்டு பேசாத. அப்படி வந்தாங்கன்னா என்னை கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்குவோம். சரிங்கம்மா. ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று காவலை பார்க்கலாம். போலாமா?
காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாயை தந்த பாட்டுதானம்மா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே சின்ன மானே குயிலே மெல்ல வாரோ மயிலே எங்கே ஓஞ்சோடி நான் போறேன் தேடி குக்கு எனக்கு நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி யாரும் பாடும் காலம் நூறும் காணும் யாவ பேரின்பம் நேரமானந்தம் ஓவோமா ஊர்கோலம் பூலோகம் கொடுக்குமா குழு குழு அறையில கொஞ்சம் கொஞ்சம் தவழ்ந்து குடிசைய விரும்புமா சிலு 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 விட இங்கிருக்கு காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா அடிக்க போல உன் வீடு அருகில பள்ளம் மேடு பரப்பு மேடு வயலோரம் பறந்து போனேன் பாரு அதிசயமான பெண்தானே சுக சுக தேடி வந்தேன் போவோமா ஊர்கோலம் பூலோகம் நான் பாடுறேன். எத்தனை பாட்டு பாடியிருக்கேன்? மலையோரம் ஒன்று, அடுத்து கீதம், காற்றில் எந்தன் கீதம், மூன்றாவது பாடல் சின்னமணி குயிலே, நாலாவது பாடல் போவோமா. இந்த 4 பாட்டும் சுதிகள் இன்னைக்கு தான் பாடி பார்க்குறேன். அதனால சுதிகள் கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனால் ராகம் ஒரே ராகம் தான். இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை எதற்காக பாடினேன் அப்படின்னு ஒரு காரணம் வேணும். ஏன்னா பாட்டுக்கு முருகன்னு சொல்லலை, பாட்டுக்கு வள்ளின்னு சொல்லலை, பாட்டுக்கு நாரதர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ராகத்தில் நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனால் நான் இந்த பாடிய 4 பாடல்களும் ஒரே ராகம்தான். பாட்டுக்கு நாரதர் தானே ஆமா இன்னைக்கு வர்றவர். அது நான் பாடிய 4 பாடல்களும் என்ன ராகம் அப்படின்னு அவர் வந்து சொல்லணும். இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சு போயிடும். அப்படியா? வெளியில வரட்டும். இன்னைக்கு சரியான அது என்ன ராகம்னு அவர் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறது வேற. வரட்டும், சந்திக்கலாம்.